பூமிக்கு எதிராக சரத்சந்திராவும் அபூர்வாவும் ஆடிய சதுராட்டம். பூமி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரவுண்டாக கிளியர் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆகிடுறாங்க. ஆனால் ஃபைனல்ஸ் அவங்க கல்யாணத்தன்னைக்கு அதே டைமில் என்ன பண்ணுறதுனே பூமிக்கு தெரில. செர்ரிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நீ மாமா கிட்ட போய் சொல்லு, அவர் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி டைமை மாற்றி தந்துடுவார், இல்லைன்னா ஃபைனல்ஸையே போஸ்ட்போன் பண்ணிடுவார், நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. உடனே இவங்களும் சரி ரொம்ப சந்தோஷமாக போய் அப்பா கிட்ட சொல்லலான்னு போகிறாங்க. அப்பா நான் செகண்ட் ரவுண்டும் கிளியர் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்ப்பா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படிங்கிறாரு. ஃபைனல்ஸ் வந்து கல்யாணத்தன்னைக்கு அதே டைமில் வச்சுருக்காங்க, நீங்கள் உங்கள் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சந்திராவுக்கு பயங்கர சந்தோஷம். அந்த பக்கம் திரும்பி அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். இப்போ நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டுறதுன்னு கிடையாது, அதே அமையுது அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. பூமி வந்து டைமை மாற்ற முடியுமாப்பா அப்படின்னு திரும்ப கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, என்னம்மா சொல்கிற, இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்போவாச்சும் கிடைக்குமா? அம்மாவுடைய கனவை நிறைவேற்றணும் தானே நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க. அம்மா முக்கியமா இல்லை இப்போ பாதியில் இருந்த மனுஷங்க முக்கியமா? நான் என்னோடய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ண மாட்டேன். நீ வந்து கண்டிப்பாக டான்ஸ் காம்படிஷன் தான் போகணும், கல்யாணத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். நீ முதல்ல டான்ஸ் காம்படிஷனில் வின் பண்ணி அம்மாவோட கனவை நிறைவேற்று அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கூட போய் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணு அப்படிங்கிறாரு. பூமிக்கு என்ன சொல்கிறேனே தெரில, என்ன அப்பா அப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு யோசிச்சுட்டே வெளில வந்துடுறாங்க. வெளில வந்தால் அபூர்வா வந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. என்ன உன் கனவெல்லாம் தவிடுபொடி ஆயிடுச்சா அப்படின்னு பூமியை பார்த்து கிண்டலாக கேட்குறாங்க. என்ன உன் அப்பாவே உனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவுன்னு இருக்குல்ல, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி போயிடுறாங்க. அப்புறம் அபூர்வா சரத்சந்திராவை போய் பார்க்குறாங்க. அவர் ரொம்ப சந்தோஷமாக, அபூர்வா இங்கே பாரு, கல்யாணத்தை நம்ம நிப்பாட்டணும்னு இல்லை, அதே நிப்பாட்டுறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அப்படிங்கிறாரு. என்னம்மாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, கல்யாணமும் டான்ஸ் ஃபைனல்ஸும் அன்னைக்கு தான். பூமி டைமை மாற்ற சொல்லி என்கிட்ட கேட்டால் நான் என் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால பாரேன், கல்யாணம் அதாவே நிற்கிது அப்படின்ட்டு. உடனே அபூர்வா கேட்குறாங்க, நீங்கள் ஹாப்பி தானே மாமா அப்படின்னு. கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிறாரு. அந்த ஃபைனல்ஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணதே நான் தான் மாமா அப்படிங்கிறாங்க. நீயா பண்ண, நீ பயங்கர ஜீனியஸ் போ அப்படின்னு ரொம்ப பாராட்டுறாரு. இப்போ பூமி ககன் கல்யாணம் நடக்குமா நடக்காதா வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.